வெல்கம் பேக் டு Asis கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் லோட்டஸ் சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் முட்டை ஜெலட்டின் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீஸ் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். 25 போல் லோட்டஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நல்லா க்ரம்ஸ் ஆக்கி பவுட்ரு பண்ணிக்கலாம். மெல்டட் பட்டர் 1/3 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் மிக்சரை 7 இன்ச் ஸ்ப்ரிங் ஃபோம் பேனில் கொட்டி கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம், ஸ்மூத்தாக்கிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் சீஸ் மிக்சர் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகட்டும். க்ரீம் சீஸ் 170 கிராம் நான் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். லைட்டாக அதை மசிச்சு விட்டுட்டு பொடி பண்ண சர்க்கரை 1/2 கப் இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். லோட்டஸ் பிஸ்கெட்டோட பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் வரும்ல, அது 1/3 கப். அதையும் இதில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 200 ml விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் நல்லா கோல்டாக இருக்கணும். அதை நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸ் மிக்சரை நம்ம இந்த விப்பிங் க்ரீமோடு மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் மிக்சரை பிஸ்கெட் பேஸ் மேலே லேயர் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிளிங் ஃபிலிம் வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு 4 hours செட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெளியே எடுத்து பார்ப்போம் செட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. கிளிங் ஃபிலிமை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு எட்ஜஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி எட்ஜஸை லூசன் பண்ணிக்கலாம். சீஸ் கேக் நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டை 30 செகண்ட்ஸ் அவனில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். அதை சீஸ் கேக் மேலே சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஜஸ்ட் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இது பண்ணியிருக்கேன். இது வேணால் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லோட்டஸ் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் இல்லாமல், முட்டை இல்லாமல், ஜெலட்டின் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அசீஸ் காப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.